தைப்பூசம் இதை தமிழர்களாகிய நம்ம முருகனுக்கு உகந்த நாளாக கொண்டாடுறோம். அன்னைக்கு காவடி, பால் காவடி எல்லாம் எடுப்போம். சரி, தைப்பூசம்னா என்ன? நம்ம வானத்தில் நட்சத்திரங்கள் பார்க்குறோம். ஒரு மாதத்தில் இந்த 27 நட்சத்திரங்களும் மாறி மாறி வரும். ஆனால் அந்த மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு எந்த நட்சத்திரம் தெரியுதோ அந்த நட்சத்திரம் தான் அந்த மாதத்துக்கான நட்சத்திரமாக கணக்கிடப்படுது. அப்படி தை மாதத்தில் இந்த பௌர்ணமி அன்னைக்கு வர்றது தான் பூச நட்சத்திரம். அதனால இந்த மாதத்துடைய நட்சத்திரமும் பூச நட்சத்திரம் தான். ஆனால் இங்கே தைக்கும் பூச நட்சத்திரத்துக்கும் முருகருக்குமே இங்கே என்ன சம்பந்தம்? இந்த காலகட்டத்தில் நெற்பயிர்கள் தாய்மையடையும். இந்த தாய் தான் இங்கே தையா இருக்கு. இந்த காலகட்டத்தில் தான் நெற்பயிர்கள் பூக்கும். இங்கே பூக்கிறது தான் பூசம் என்றாயிடுச்சு. தைப்பூசத்துக்கு பால் காவடி எடுக்கிறது வழக்கம். அதுவுமே இந்த நெற்பயிர்களில் பால் உண்டாகும் பருவத்தை குறித்தது தான். இந்த விவசாய தத்துவத்தை மையமாக வச்சு தான் இன்றளவும் கோயில்களில் முளைப்பாரி வைக்கிறதுமே. அதனால் விவசாயத்தில் பயிர்கள் தாய்மையடையும் இந்த காலகட்டத்தில் விவசாயத்தை உருவாக்கிய முருகனை, உலகின் முதல் விவசாயியான முருகனை இந்த பூச நட்சத்திரம் தெரியும் பௌர்ணமி நாளன்று கொண்டாடி வழிபடுகிறோம். இதுவே தைப்பூசம். தைப்பூசம் இதை